அட செம்ம த்ரில்லர் மேட்சுங்க. இன்னைக்கு குஜராத் டைட்டனுக்கு கேட்குறாங்க. செம்ம த்ரில்லாக முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, அதுதான் இன்னைக்கு மேட்ச்சு. இது மாதிரி விளையாண்டா கேகேஆர் தோத்துட்டாங்க. வாங்க இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரஹேனே மட்டும் ரகுவன்ஸ் சைப்பாட் 3 பேருமே அடுத்தடுத்த ஓவரில் அவுட் ஆகிட்டாங்க. கிரீன் மட்டும் பவால் ரெடியாக விளையாண்டு ஒரு நம்பிக்கை தந்தாங்க. சரி இன்னைக்கு போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தார் கிரீன். ஃபஸ்ட்டு அவருமே ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணார். 29வது பால் இருந்து போட்டு அடி நவுத்திட்டாருல்ல. ஒரு பக்கம் பவல் 20 பாலில் 27 ரன் அடித்து அவர் அவுட் ஆகிட்டாரு. அதிரடியாக விளையாண்ட கிரீன் லாஸ்ட் வரைக்கும் இருந்து 55 பாலில் 79 ரன் அடித்தாங்க. லாஸ்ட்டாக ரமன்தீப் சிங் 8 பாலில் 17 அடித்தார். என்னமா அடித்தார், 6-4 போட்டு கலக்கிட்டார். 20 ஓவர் முடிவில் கேகேஆர் 180க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதிகபட்சமாக ரபாடா 3 விக்கெட்டும், ஜிராஜ் மற்றும் அசோக் சர்மா 2 விக்கெட் எடுத்தாங்க. இதன் மூலம் சப்ப ரன்னுக்கே சொருக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சரி அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த குஜராத் சாய் சுதர்சன் மற்றும் சுமன் கில் அதிரடியாக பார்ட்னர்ஷிப் பவர் பிளேயில் போட்டாங்க. 16 பாலில் 22 ரன் அடித்து சாய் சுதர்சன் அவுட் ஆகிட்டார். அதிரடியாக விளையாண்ட சுமன் கில் 50 பாலில் 86 ரன் அடித்து வெற்றிக்கு வழிவகுத்தார். ஜோஸ் பட்லர் 15 பாலில் 25 ரன் அடித்தார். 19.4 ஓவரில் குஜராத் டைட்டன் 181 ரன்னை கடந்து 3வது வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க. ஆனாலும் கேகேஆர் 5வது தோல்வியை பதிவு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அதிகபட்சமாக வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டும், வைபவ் சுனில் நரேன் 1 விக்கெட்டை எடுத்தாங்க. சரி எப்படி இருந்தால் விக்கெட் எடுத்து என்ன பண்ணுறது, மேட்ச் ஜெயிக்கலையே, அது மாதிரி தான் இருக்குது. குஜராத் டைட்டன் அருமையாக விளையாண்டாங்க. வெற்றியின் மூலம் குஜராத் டைட்டன் 4வது பிளேஸ்க்கு போயிட்டாங்க பாயிண்ட் டேபிளில். அட ஆமாங்க.